வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, முதல் விழிப்பு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். லதா, வெயில் அனல் அடிக்கிறது. தாழ்வாரத்தில் என்ன படுக்கை என்ற மாமியார் கேட்டாள். உள்ளே வா லதா, சில சமயம் சன்ஸ்ட்ரோக் கூட வரும். இங்கே என்ன வெளிச்சமா இல்லை, உள்ளே வா என்ற மாமனார் கூப்பிட்டார். அவர்கள் பேச்சை தட்ட மாட்டாமல் பாயை சுருட்டி கொண்டு உள்ளே வந்தாள் லதா. இன்று அவள் மனதில் அப்படி ஒரு கசப்பும் தவிப்பும் குடிகொண்டு ஆட்டின. என் உடம்பை வேண்டுமானால் இவர்கள் வெயிலுக்கும் குளிருக்கும் பாதுகாக்கலாம். என் உடலிலே தகிக்கும் உணர்வுக்கும் மனசிலே தோன்றும் குளிருக்கும் இவர்களால் என்ன செய்ய முடிகிறது என்று அவள் முணுமுணுத்தாள். என்ன லதா, என்ன சொன்ன என்று கேட்டாள் மாமியார். ஒன்றுமில்லையே என்று பதில் அளித்துவிட்டு ஒரு சஞ்சிகையை கையில் எடுத்துக்கொண்ட லதா பின்புறம் போய்விட்டாள். யாரை நோவது? அவள் தன் கதையை யோசித்து பார்த்தாள். இன்றைய அவளுடைய நிலைமைக்கு யாரையும் நோக முடியாது. கண்ணை திறந்து கொண்டு தானாகவே முடிவு செய்த வாழ்க்கைதான். ஆனால் உலக அனுபவம் இல்லாத சிறு பெண் ஆனதால் இவற்றை எதிர்பார்க்க தெரியவில்லை. தனக்கு இப்படியெல்லாம் தேவைகள் ஏற்படும், ஏக்கங்கள் தோன்றக்கூடும் என்று முன்கூட்டியே அறிந்து கொள்ள மனப்பக்குவம் அவளுக்கு இல்லை. இன்று அதனால் அவள் பிரமிப்படைந்து தன் உணர்ச்சிகளுக்கு வடிகால் இல்லாமல் தவித்தாள். பழைய நீ சொல்லேன் தெரிஞ்சுக்க நாட்கள் அவள் மனக்கண் முன் வந்து எள்ளி நகையாடின. 2 வருடங்களுக்கு முன்புதான் அவள் இந்த வீட்டு விழிமணியை தட்டிவிட்டு வீட்டு உடையவர்களுக்காக காத்திருந்தாள் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அன்று ஒரு திங்கட்கிழமை கோடை வெயில் வறுத்து எடுத்தது. பிற்பகல் 2 மணிக்கு கையில் சரக்கு பைகளுடன் அவள் நின்றாள். கதவை திறந்தவன் ஒரு யுவன், ஆணழகன். அவளை கண்டதும் யார் என்று கூட கேட்காமல் வைத்த கண் வாங்காமல் அவன் நின்றான். அவள் தலை குனிந்து கொண்டு, சார், உள்பாடி பாவாடை டிராயர் பனியன் என்ற வாய்ப்பாடு ஒப்பிப்பதற்குள், யாரடா சிவு, அப்படியே பார்த்துண்டு நின்னுட்ட என்று கேட்டுக்கொண்டு ஓர் அம்மாள் அங்கு வந்தாள். அதை கேட்டதும் விழிப்படைந்தவனாக அந்த யுவ புருஷன் அப்பால் போனான். யாரோ என்னவோ, வியாபாரம் ஒன்றும் வேணாம்னு சொல்லு என்று கூறிக்கொண்டு எல்லாமே 1 வினாடி 2 வினாடிக்குள் விஷயம். யாரும்மா என்று விசாரித்த அந்த அம்மாள் அவளை உடனே திருப்பி அனுப்பிவிடவில்லை. சரக்கை பார்த்தாள், 1 2 வாங்கினாள். அவளுக்கு என்ன லாபம் என்று விசாரித்தாள். பேச்சு தொடர்ந்தது. வியாபாரம் அதிகம் இல்லாவிட்டாலும் தண்ணீர் குடிக்கும் சாக்கிலாவது தான். பல முறைகளில் அந்த அம்மாளின் வீட்டு வெளிமணியை அழுத்தியது லதாவுக்கு நினைவு வந்தது. லதா, வாலதா என்று அந்த அம்மாள் வரவேற்பாள். அவள் கணவரும் வந்து பேசுவார். SSLC படித்த பெண் எதற்காக இந்த வேலையை செய்யற? குறுக்கெழுத்து தட்டெழுத்து கற்றுக்கொண்டு எங்காவது ஆபீஸில் வேலை செய்யக்கூடாதா என்று ஒரு நாள் அந்த பெரியவர் கேட்டார். இந்த பேட்டையில் ஓரளவு சுக வாழ்வு வாழ்கிற உங்களுக்கு எங்கள் நிலைமை தெரியாது சார் என்று பட்டென்று பதில் தந்தாள் லதா. அவர் லேசாக சிரித்துவிட்டு, நீ சொல்ல தெரிஞ்சுக்கிறேன் என்றார். எங்கப்பா ரயில்வே ஸ்டேஷனில் ஹெட் போர்ட்டர். நாங்கள் 5 பொண்ணுங்க. மூத்தவனான். SSLC வரை படிக்கவும் பணம் ஏது சார்? நாங்கள் நாளெல்லாம் ஆடி ஓடி திரிஞ்சு எதையாவது கொண்டு கொடுத்தா தானே வீட்டில் உலை காயும். உடுக்கணும், உண்ணணும், உறங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். 5 பொட்டை பிள்ளைங்க. வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டா எப்படின்னு பயந்து ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம். பத்தலையே. கல்யாணம் பண்ணணும் என்று அங்கலாய்த்தாள் அந்த வீட்டு அம்மாள். கல்யாணமா அம்மா? உயிரோடு மானத்தோடு வாழவே போராட வேண்டி இருக்கிற காலத்தில் கல்யாணம் சீர் வைபவம் எல்லாம் சினிமாவில் தான் பார்க்கணும். நேரே கூட உடுத்துண்டு போக ஒரு நல்ல புடவை வேணும், நகை வேணும். பார்க்க முடியாது, ஏன்னா அதுக்கு அலங்காரம் வேணும். ஆமாம், கல்யாணம்னு சொன்னாலே பயப்படுகிற அளவுக்கு நம் சமூகம் ஆகிவிட்டதே என்றாள் வீட்டு அம்மாள். வேர்க்க விறுவிறுக்க அடுப்படியிலே சரக்கு போடுகிறான். கண்ணங்கரையில்னு எண்ணெய் பிசுக்கு வேஷ்டி கட்டி கொள்கிறவன் கூட கருப்பு பெண்ணை பண்ணிக்க மாட்டானாம். வரதட்சணை வேறு வேணுமாம். இவனுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? ஆரோக்கியமா ஒரு பொண்ணு, 2 படி அரிசி போட்டால் ஆட்டணும், 8 கிலோ சாமான் வாங்கினா தூக்கிண்டு வரணும், படி அரிசி கொண்டு வந்தால் கல் நெல் பார்த்து வடிச்சு போடணும். இதுக்கு மேலே இவனுக்கு எதுக்கு? நம்ம ஊருக்கு கம்யூனிசம் வரணும் சார், அப்பத்தான் உருப்படும்.
நீங்கள் ஒரு ஐஸ் பீரோவை வாங்காமல் இருந்து அந்த பணத்தில் ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா சார் என்று பொரிந்து தள்ளிய லதா அடுத்த கணமே நாக்கை கடித்து கொண்டாள். அந்த தம்பதி தன் மீது காட்டுகிற சலுகையை வைத்து கொண்டு தான் அத்துமீறி பேசிவிட்டோமோ என்று அவளுக்கு பயம் வந்துவிட்டது. மன்னிச்சிடுங்க, அதிகமாக பேசிட்டேன். எங்கள் அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருப்பா. நுணலும் தன் வாயால் கெடும், நீ ஒரு நாள் உன் வாயாலேயே கெடத்தான் போறேன்னுவா. ஆனால் அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. முறுவலித்து அவளை வழி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் அவர்கள் வீட்டு பக்கம் போகவே அவளுக்கு பயமாக இருந்தது. ஒரு நாள் அவர்கள் வீட்டை தாண்டி செல்லும்போது அந்த வீட்டு பெரியவர் குப்பை தொட்டியில் குப்பை போடுவதை அவள் கண்டாள். மரியாதைக்கு நின்று, ஏன் நீங்க இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க என்று கேட்டாள். வேலைக்காரம்மா வரலை. அம்மா? அவளுக்கு 2 நாளாக காய்ச்சல். லதா உடனே தன் பைகளை அவர்கள் வீட்டு திண்ணையிலே வைத்துவிட்டு பெரியவர் கையில் இருந்து குப்பை கூடையை கை நீட்டி வாங்கி கொண்டாள். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைனா நான் உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறேன் என்றாள். அவர் உள்ளே போய், லதா வந்திருக்கா என்று கூறுவது கேட்டது. பிறகு ஜுரத்துடனே அந்த வீட்டு அம்மாள் வெளியே வந்தாள். வா லதா, நீ இப்பெல்லாம் கண்ணிலேயே காணோமே என்று விசாரித்தாள். லதாவுக்கு பதில் சொல்ல சங்கடமாக இருந்தது. வேற பக்கம் போயிட்டேன் என்று புழுகினாள். அதன் பிறகு தன் பைகளை உள்ளே கொண்டு வந்து வைத்துவிட்டு அவள் அந்த வீட்டு வேலைகளை செய்து முடித்தாள். அந்த அம்மாளுக்கு வெந்நீர் வைத்து உடம்பு துடைத்துவிட்டு துணிகளை துவைத்து உலர்த்தி விட்டு கிளம்பினாள். இங்கேயே சாப்பிடமா என்று அவர்கள் உபசரித்தார்கள். நான் ஒரு நாள் சமைத்து போட்டுவிட்டு சாப்பிடுகிறேன் என்று சாமர்த்தியமாக பதில் சொல்லிவிட்டு அவள் கிளம்பினாள். பெரியவர் கையில் ஓர் 5 ரூபாய் நோட்டுடன் வந்தார். இந்தா லதா. சார், மனிதாபிமானத்துக்கு விலை போடாதீங்க, தயவு செய்து என்று கூறிவிட்டு லதா கை கூப்பி விடை பெற்று வெளியே கிளம்பினாள். லதா, உன் அட்ரஸ் கொடு, எப்போதாவது உதவி வேண்டுமானால் கூப்பிடுகிறேன் என்றாள் அந்த அம்மாள். லதா தன் வீட்டின் முகவரியை கொடுத்துவிட்டு வந்தபோது தன் வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பம் வரப்போகிறது என்று எதிர்பார்க்கவில்லை. ஒரு வாரம் கழித்து அந்த புது தம்பதிகள் ஏரிக்கரை தெருவிலே ஒரு சந்திலே உள்ள அவர்கள் வீட்டிற்கு வந்து அவள் பெற்றோருடன் பேசினார்கள். அந்த முதல் நாள் அன்று அவள் பார்த்த அந்த யுவன் அவர்களுடைய ஒரே மகனாம். அவனுக்கு லதாவை கேட்டார்கள். லதாவின் தாய் உடனே ஒத்துக்கொள்ளவில்லை. நான் கேட்கிறேன் என்று தவறாக நினைக்காதீர்கள். உங்கள் மட்டத்தில் உங்களுடைய ஒரே மகனுக்கு, நல்ல உயர்ந்த பதவி வகிப்பவனுக்கு பல பெண்கள் கிடைப்பார்களே, எங்கள் லதாவுக்கு ஏன் இந்த பாக்கியம் என்று அந்த அம்மாள் நேரடியாகவே கேட்டுவிட்டாள். அவர்கள் எதையும் மறைக்கவில்லை. அவர்கள் மகனுக்கு கல்லூரி படிப்பு நாட்களில் இருந்து ஒரு கிறிஸ்தவ பெண்ணுடன் சிநேகமாம். அதனால் தான் அவனுக்கு கல்யாணமாகவில்லையாம். இப்பொழுது அவனுடைய அலுவலகத்தில் அவனுக்கு பெரிய உத்தியோகம் தருகிறார்களாம். ஆனால் அவன் மனம் புரிந்து கொண்டால்தான் அந்த உயர்வு கிட்டுமாம். லதா யோசித்தாள். என்ன இப்போ நம் வீடு இருக்கிற நிலைமைக்கு இது என்ன மோசம்? 10 தேய்த்து சமைத்து போட்டு பிழைக்க வேண்டியது தானே. அந்த வேலைக்கே ஒரு கௌரவ போர்வை இருக்கிறது. இந்த பெரியவர்கள் அன்பாக இருக்கிறார்கள் என்று மனசுக்குள் தீர்மானித்து கொண்டு விட்டாள். கல்யாணமும் நடந்தது. புக்ககம் வந்தவுடன் லதா அந்த கணவனிடம் ஏதும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் ஏமாற்றமும் அடையவில்லை. அவன் தன் போக்கில் வீட்டில் சாப்பிடுவதும் அலுவலகம் போவதும் இரவில் தன் இஷ்டமான நேரத்தில் வருவதுமாக காலம் கழித்தான். லதா வீட்டு வேலைகளை செய்தாள். மாமியாருக்கு உதவியாக இருந்தாள். மாமனாருக்கும் பணிவிடை செய்தாள். ஓராண்டு காலம் ஓடிவிட்டது. அதன் பிறகு லதா தன்னிடம் சில மாறுதல்கள் தோன்றுவதை உணர்ந்தாள். அவைகளை அடக்கவும் முடியவில்லை, சமனப்படுத்த வழியும் இருக்கவில்லை. வீட்டை எவ்வளவு சுத்தமாக வைத்தாலும், எவ்வளவு ருசியாக சமைத்து இறக்கினாலும், மாமனார் மாமியாருடன் எங்கு வெளியில் சென்றுவிட்டு வந்தாலும், புத்தகம் படித்தாலும், புத்தாடை உடுத்தாலும் எதிலும் அவள் மனம் லயிக்கவில்லை. வெறுமை அவளை வாட்டியது. ஒரு நாள் அவள் கணவன் சிவராமன் கூடத்தில் அமர்ந்து தன் பெற்றோர்களுடன் பேசி கொண்டிருந்தான். லதா சமையலறையில் வேலையாக இருந்தாள். அம்மா, இன்றைக்கு அவியல் ரொம்ப நன்றாக இருந்தது. டிஃபனுக்கு வெண்பொங்கல் பண்ணேன், தொட்டுக்க அவியல் ஜோராக இருக்கும் என்றான் மகன். லதா தான் பண்ணினாள் என்றாள் தாய். சிவராமன் அதற்கு மேல் பேசவே இல்லை. ஆனால் லதாவின் செவிகளில் தேன் பாய்ச்சினாற் போல இருந்தது. வேறு ஒரு நாள் அவள் தன் கணவனின் துணிகளை இஸ்திரிக்கு கொடுத்து வாங்கி அவன் அறையில் வைக்கப் போனாள். அப்பொழுது அவனுடைய மேஜை மீது அவர்கள் கல்யாண புகைப்பட புத்தகம் இருந்தது.
அவள் அதை புரட்டி பார்த்தாள். மாலை வரவேற்பின் போது அவள் கொண்டை போட்டுக்கொண்டு கணவன் அருகில் நின்று முறுவலிப்பதை பார்த்தாள். அவள் நெஞ்சில் இனம் கண்டு கொள்ள முடியாததோர் ஏக்கம் தோன்றியது. ஏதோ ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு போவது போல, ஏதோ ஒரு ஒப்பந்தத்திற்கு உட்படுவது போல, ஏதோ ஒரு விளையாட்டு அரங்கிலே அந்த ஆட்டத்தில் ஆக்கினைகளுக்கு கீழ்ப்படிவது போல. எப்படியோ விவரம் புரியாமல் அல்லவா அவள் திருமண வாழ்க்கையில் புகுந்து விட்டாள். அவள் சற்றும் எதிர்பாராத விதமாக, சற்றும் விரும்பாத விதமாக அவளை ஏமாற்றிவிட்டு ஒரு விழிப்பு அவள் உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டது. அவள் உடலிலும் ஆவல்கள் தலை தூக்க ஆரம்பித்தன. அவள் அந்த கல்யாண படங்களை புரட்டி பார்த்தாள். அவள் அம்மி மிதிக்கும்போது கணவன் அவள் கையை பற்றியதை நினைவிற்கு கொண்டு வர பார்த்தாள். ஒன்றும் சரிவர நினைவிற்கு வரவில்லை. அன்று அவள் மனம் இருந்த நிலைக்கும் இன்று அவள் உள்ளம் கேட்கும் ஆசைக்கும் இடையே பெரிய இடைவெளி இருந்தது. அன்று சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை இன்று குறைவுள்ளதாக அவள் மனம் கூறியது. லதா தன் இடம் போய்விட்டாள். அந்த புகைப்படங்களை புரட்டி கொண்டிருந்த போதுதான் வேறு ஒரு படத்தையும் அவள் காண நேர்ந்தது. அவள் கணவன் சிவராமனும் அவன் காதலி ரோஸ்லியும் கை கோர்த்து கொண்டு ஒரு அருவியின் அருகில் நின்றார்கள். அதை கண்டதும் லதாவின் மனதில் ஏக்கம் கப்பிக்கொண்டது. இந்த பெற்றோர்கள் செய்தது மகா தப்பு. இவ்வளவு அன்புள்ள இரு உள்ளங்களை பிரித்திருக்க கூடாது. அவளையே மனம் செய்வித்திருந்தால் அவர்களும் சந்தோஷமாக இருந்திருப்பார்கள், நாமும் சுகப்பட்டிருப்போம் என்று அவள் பொறுமினாள். ஆயின் உடனே தன் வாதம் அவளுக்கே நியாயமாக தோன்றவில்லை. நாமே தானே இதில் வந்து மாட்டிக்கொண்டோம். தவறு அந்த சிவராமன் மீதுதான். ஏன் இந்த கல்யாணத்திற்கு இணங்க வேண்டும்? தைரியமாக ரோசலியையே மணக்க வேண்டியதுதானே. ரோசலி ஒரு கிராதகி. மனுஷன் வேறு ஒருத்தியை கைப்பிடித்த பிறகு விலக வேண்டியதுதானே. இப்படியே லதா மனதுக்குள் வெதும்பி வெதும்பி மாதங்கள் ஓடின. இன்று அவளை என்னமோ ரொம்பவும் வாட்டியது. கையில் இருந்த சஞ்சிகையை வைத்துவிட்டு அவள் குளியல் அறையில் போய் அழுது தீர்த்தாள். அப்பொழுது தெருவில் கார் வரும் சத்தம் கேட்டு முன்பக்கம் விரைந்தாள். எதிரே சிவராமன் நிற்பதைக் கண்டாள். அம்மா, அம்மா என்று அவன் அவசரமாக அழைத்தான். தன் தாயாரிடம் எதையோ சொல்லிவிட்டு போய்விட்டான். லதாவின் மாமியார் அவளை அழைத்தாள். மிகவும் தயங்கிக் கொண்டே, குழந்தை, உன்கிட்ட இதை சொல்லக்கூட எனக்கு தைரியம் இல்லை. நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். கல்யாணம் ஆயிட்டா அவன் மனம் மாறிடும்னு நினைச்சேன். லதாவுக்கு ஏதும் புரியவில்லை. தன்னை விலக்கி பிறந்த வீட்டுக்கு அனுப்பி விடுகிறாரோ? அதற்கு மட்டும் அவள் தயாராக இல்லை. போராட சித்தமானாள். என்னங்க, சொல்லுங்க என்று கேட்டாள். இன்னைக்கு உன்னோடு அவன் போட்டோ எடுத்துக்கணுமாம், ஆபீஸ்லே கொடுக்கணுமாம், 4 மணிக்கு தயாராக இருக்கணுமாம். லதாவுக்கு சிரிப்பே வந்து விட்டது. இவ்வளவுதானே என்றாள் அவள். அவள் 3:30 மணிக்கெல்லாம் அலங்காரம் செய்து கொள்ள ஆரம்பித்தாள். கல்யாண வரவேற்பிற்கு உடுத்தி கொண்ட பெரிய ஜரிகை கரை புடவையை தரித்து கொண்டு காத்திருந்தாள். சிவராமன் அலுவலக காரில் வந்து இறங்கினான். அவளை ஏற இறங்க ஒரு முறை பார்த்தான். பிறகு தன் அக்குளில் இடுக்கி இருந்த ஒரு அட்டை பெட்டியை அருகே இருந்த மேஜை மீது வைத்தான். இந்த புடவையை கட்டிக்கொள், கொண்டை போட வேண்டும் என்றான். லதா அவனை ஒரு வினாடி நோக்கினாள். தன்னிடம் அவன் நேரில் பேசிவிட்டான் என்பது புரியவே அவளுக்கு சற்று பிடித்தது. அவன் முகத்தில் ஏதோ ஒரு புதுமை தெரிந்தது. அம்மா, அம்மா என்று இறைந்தான் அவன். என்னப்பா என்று கேட்டுக்கொண்டே ஓடி வந்தாள் தாய். நாழிகையாகிறது, சீக்கிரம் புடவையை மாற்றிக்கொள்ள சொல், எனக்கு சூடாக காஃபி வேணும். லதா புடவையை வெடுக்கென்று எடுத்துக்கொண்டு உள்ளே போனாள். 10 நிமிஷத்திற்குள் உடை மாற்றிக்கொண்டு வந்து நின்றாள். சிவராமன் அவளை மீண்டும் ஏற இறங்க பார்த்தான். அவள் அலங்காரத்தை மெச்சினான் என்பது புரிந்தது லதாவுக்கு. அவள் அவனுடன் காரில் ஏறி சென்றாள். போட்டோ எடுக்கும் இடத்தில் அந்த கடைக்காரன் அவர்களை 1000 விதமாக ஆட்டி வைத்தான். அம்மா, கொண்டை சரிஞ்சுட்டதே என்றான். மறைவுக்கு பின்னால் போய் நின்ற லதாவுக்கு கோபமும் துக்கமும் சிரிப்புமாக வேதனை மிகுந்தது. சிவராமன் அவளுடன் அங்கு வந்தான். அவள் கொண்டையை ஊசி குத்தி சரிப்படுத்தினான். அவள் முகத்து பவுடரை சரியாக துடைத்து விட்டான். முன் உச்சி மயிரை நகர்த்தி விட்டான். அவள் மயிர் கூச்செறிந்தாள். அவர்கள் 2 விதமாக படம் எடுத்துக்கொண்டு வெளியேறினார்கள். கணவன் நேரே வீட்டுக்கு போகாமல் கடற்கரைக்கு வண்டியை ஓட்டி செல்வதைக் கண்டதும் லதா வியப்படைந்தாள். ஆனால் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவன் காரை நிறுத்திவிட்டு அவளை நோக்கினான். அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள்.
நான் என்ன அவ்வளவு அருவருப்பாகவா இருக்கிறேன் என்று மெதுவாக கேட்டான் அவன். லதா மெதுவாக திரும்பி அவனை நோக்கினாள். அவன் லேசாக சிரித்தான். முதல் விழிப்பு உனக்கு மட்டும்தானா என்று கேட்டான். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. நீ கெட்டிக்காரி. வாயை திறக்காமல் சண்டை போடாமல் வெற்றி கண்டு விட்டாய். உன் மேலே என் கவனம் திரும்பி எத்தனை நாட்கள் ஆயிற்று தெரியுமா? தெரிய வாய்ப்பே இல்லையே. திரும்பி பல நாட்களாகிவிட்டன. நம் கல்யாண புகைப்படங்களை எடுத்து பார்த்து என்னை திருப்திப்படுத்தி கொள்ள பார்த்தேன். உன்னை நெருங்க எனக்கு தைரியம் இல்லை. நான் ஒரு கோழை லதா. அம்மா அப்பாவை எதிர்த்து கொள்ள தைரியம் இல்லாமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டேன். ரோசிக்கு துரோகம் செய்யவும் மனம் இல்லை. இப்பவும் அந்த பிரச்சனை உண்டே? இல்லை, அவள் என்னை விடுவித்து விட்டாள். அவள் வெளிநாடு சென்று விட்டாள். காரணம்? என்ன காரணமோ நான் கேட்கவே இல்லை. சௌகரியம் என்று பயன்படுத்தி கொண்டேன். உன் மறைமுகமான பணிவிடைகளினால், என் பெற்றோரிடம் உன் அன்பான ஆதரவினால், உன் புத்தியினால் நீ பலவிதமாக என் இதயத்தை கவர்ந்து விட்டாய். ஆனால் உன்னை நெருங்க எனக்கு தகுதி இல்லை போல. நீங்க நினைக்கிறபடியெல்லாம் நான் கனவு காணுபவள் அல்ல. வாழ்க்கையின் மென்மைகளுக்கும் நுட்பங்களுக்கும் ஆசைப்படக்கூட தெரியாது எனக்கு. நான் ஒரு சாதாரண பெண். வாழ கொஞ்சம் வசதி, ஒரு இல்லத்தரசி என்கிற கௌரவம், கொஞ்சம் தரிசனம், கொஞ்சம் ஆதரவு. இதற்கு மேல் என் ஆசைகள் எழவில்லை என்றாள் லதா. அப்பா சொன்னது சரிதான். உனக்கு சரியாக யாரும் பேச முடியாதுதான். நான் நேரடியாக கேட்கிறேன். உன்னால் என்னுடன் வாழ முடியுமா? வெளிநாடு போனால் வருவாயா? வருவேன். ஆனால் இனிமேலும் யாருடனும் உங்களை பகிர்ந்து கொள்ள முடியாது. அதை தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் என்றாள் லதா கண்டிப்புடன். அடே அப்பா! ஆமாம், நான் ஒரு ஏழை பெண். சாப்பாட்டுக்கும் துணிக்கும் ஆசைப்பட்டுத்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டேன். ஆனால் இப்ப நீங்க மனைவி என்கிற எண்ணத்தை முழுமையாக உணர வச்சிட்டீங்க. விழிக்க வச்சிட்டீங்க. அப்புறம் பழையபடி இருப்பது சிரமம்தான். சரி, நான் மனப்பூர்வமாக உன்னை ஏத்துக்கிறேன். சரிதானே? அதை சொல்ல அவன் சிரமப்பட்டது அவளுக்கு புரிந்தது. அவள் அவன் கையை பிடித்து தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள். கார் கிளம்பியது. வீடு வந்ததும் அவர்கள் இருவரும் நுழைந்த விதத்திலேயே புரிந்து கொண்டு விட்டாள் அவள் மாமியார். லதா ஓடி சென்று பெரியவர்கள் காலில் விழுந்து வணங்கினாள். பிறகு வெகு சாவதானமாக சிறிதும் தயக்கமின்றி கணவனை பின்பற்றி அவன் அறைக்குள் நுழைந்தாள். தினமலர் இதழில் 1979ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.